பிரதமர் மோடி ஊழல் நாயகன் மட்டுமல்ல, ஊழலின் சாம்பியன் என்று காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். கடந்த 20 நாட்களாக பாஜக 180 தொகுதிகளில் வெல்லும் என கணித்தேன். ஆனால் தற்போது 150 இடங்களை கூட பாஜக தாண்டாது என்று ராகுல் காந்தி கூறினார். பிரதமர் மோடி ANIக்கு அளித்த பேட்டி தோல்வி அடைந்துவிட்டது என்று ராகுல் காந்தி கூறினார். அரசியல் தூய்மைக்காக தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்ததாக மோடி கூறுகிறார். அப்படியென்றால் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். பாஜக ஊழல்வாதிகளை மட்டுமல்ல, ஊழல் பணத்தையும் வைத்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையிலான போர் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். பிரதமர் மோடி கடலுக்கு அடியில் சென்றார், ஆகாயத்தில் பறந்தார், ஆனால் இரண்டுக்கும் இடையே உள்ள மக்களை மறந்துவிட்டார் என்று ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார்.